எல்லா கோவில்களிலையும் சிவன் வந்து நின்ற கோலத்தில் அருவமாக தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் சிவன் சயன கோலத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறார். அது ஒரு பெரிய அற்புதமாட்டு இந்த கோவிலில் இருக்குது. நான் வந்து இந்த கோவிலை வந்து அப்படி தரிசிக்கும் போது மெய் சிலிர்த்து அப்படி வேண்டி நின்றேன். ஏன்னா நம்ம இந்த கோலத்தை இதுவரை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த பகவானை நம்ம மனசார வேண்டுனா நமக்கு அத்தனை காரியமும் நம்ம வீடுகள்லையும் நாட்டிலையும் எல்லாத்துலேயும் நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்ரீ ஜெயந்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் நான் இப்படி கேள்விப்பட்டு இப்படி பள்ளி கொண்ட சிவன் இங்கே இருக்காருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு இந்த கோவிலுக்கு மார்கழி 1லேருந்து டெய்லி இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். வந்த பிறகு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்த பிறகு அந்த ஈஸ்வரனையும் அந்த லலிதா திரிபுர சுந்தரியும் பார்த்த பிறகு நமக்கு என்ன வேண்டுதலோ என்ன காரியம் நினச்சி இந்த ஆலயத்துக்கு வரோமோ அது கண்டிப்பாக அது நிறைவேறும். நாம் நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை நாம் தொழுதால் நாம் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வரக்கூடியவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். நாம் வந்து அந்த சாமியை தரிசனம் பண்ணணும். இதில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு நிறைய மக்கள் டெய்லி காலையில் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அவரவர் வேண்டுதல் நடக்கணும்னு சொல்லி நான் இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.